இப்போ இந்த வீடியோ உங்க கண்ணில் பட்டிருக்கேன்டா, இது கோஇன்சிடன்ஸ் இல்லை, இது உங்களுக்கான மெசேஜ் தான். நான் வீக்லி ப்ரெடிக்ஷன் கார்ட்ஸ் எடுத்துட்டு இருக்கும்போது யார் ஒரு ஆளுக்கு இந்த ஏஞ்சல் கார்ட்ஸோட மெசேஜ் தேவைன்னு நான் ஃபீல் பண்ணினேன். என்னோட உள்ளுணர்வு குயிக்காக இந்த மெசேஜ் எடுத்து போஸ்ட் பண்ண சொன்னதால வீடியோவை சடனாக எடுத்து போஸ்ட் பண்ணேன். இது யாருக்கான வழிகாட்டுதல், எப்படியான வழிகாட்டுதல்னு எனக்கு தெரியும். இந்த ஏஞ்சல் கார்ட் சொல்ல வர மெசேஜ் சரியான நேரத்தில் சரியான நபருக்கு கொண்டு சேர்க்கறதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம். ஏதோ ஒரு விஷயத்தை நினைச்சு ரொம்பவே குழப்பத்திலையும் கவலையிலையும் ஏன் எனக்கு இப்படி நடந்தது, எப்போ இந்த சிச்சுவேஷன் மாறும், இதுல நான் வெளியில வர போறேன், ஏன் ஒரு அகைன் இப்படி நடந்துட்டே இருக்குன்னு சொல்லி ரொம்பவே குழப்பத்திலையும் கவலையிலையும் இருக்கிறீங்களா? நீங்க இருக்கிற சிச்சுவேஷன் இது உங்க லைஃப்ல உங்களுக்கு நடக்க வேண்டிய விஷயம் தான். ஆனா அதுக்காக இது அப்படியே இருந்துட மாட்டில்ல, இது மாறும். எல்லாரோட வாழ்க்கையும் எல்லா நேரமும் ஒரே மாதிரியே இருக்கிறது இல்ல, அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும் தான். ஏஞ்சல் சொல்றாங்க, நீங்க இப்ப இருக்கிற இந்த சிச்சுவேஷன் இது மாறும், இந்த சிச்சுவேஷன் இம்ப்ரூவ் ஆகும், நீங்க இன்னொரு 1 இயர்ல இதெல்லாம் ஒரு பிரச்சனையான்னு சொல்லி நீங்களே சிந்திப்பீங்க. நீங்க ஏதோ ஒரு உற்சாகத்தோடையும் கனவுகளோடையும் ஏதோ ஒரு விஷயத்துக்காக ரொம்பவே காத்துட்டு, ஏதோ ஒரு தருணத்துக்காக, ஏதோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்காக நீங்க காத்துட்டு இருந்து அது நடக்கலைன்னு ரொம்ப மனவேதனையிலையும் கவலையிலையும் குழப்பத்திலையும் இருக்கிறீங்களா? ஆனா இந்த கார்ட்ஸ் எல்லாம் சொல்லுது, நீங்க இப்ப இருக்கிற சிச்சுவேஷன் ரொம்பவே சின்ன விஷயம், இதை தாண்டி லைஃப்ல பாக்குறதுக்கு நிறைய இருக்குது. உங்களோட வாழ்க்கையில வெற்றி உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்குது. நீங்க இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல இருந்து அந்த பக்கத்தை பார்க்கும் போதும் இல்லாட்டி மற்றவங்களோட லைஃப் வாழ்க்கை முறையை பார்க்கும் போதும் நீங்க ரொம்பவே மனமுடைஞ்சு போயிருக்கலாம். இதை விட அது பெட்டரா இருக்கு, ஏன் அவங்க அப்படி இருக்கிறாங்க, நான் இப்படி இருக்கிறேன்னு சொல்லி. இக்கரைக்கு எப்பவுமே அக்கறை பச்சையா தான் தெரியும்னு சொல்லுவாங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. நீங்க ஏதாவது செய்ய வேணும், சாதிக்க வேணும், இல்லாட்டி அவங்களுக்கு முன்னால வாழ்ந்து காட்டணும், அவங்களை ஜெயிச்சு காட்ட வேணும், ஏதாவது ஒரு எண்ணம் உங்களோட மனசுல இருக்குன்னு சொன்னா, ஒருவேளை நீங்க அதை ஜெயிச்சிட்டீங்க இல்லாட்டி அதை செய்துட்டீங்கன்னு சொன்னா அந்த விஷயம் உங்களுக்கு உண்மையிலேயே மனசுக்கு சந்தோஷமா இருக்குமா என்று யோசிச்சு பாருங்க. நீங்க தோற்கடிக்கணும் நினைக்கிற ஆளா இருக்கலாம். சில இடங்கள்ல நாங்க விட்டு கொடுத்து போறது தோல்வி இல்லை, அதுதான் வெற்றி. இந்த கார்டுல பாருங்க, 2 பேர் தோத்து ரொம்பவே மனமுடைஞ்சு போறாங்க. ஒரு ஆள் வந்து சிரிச்சிட்டு இருக்கிற, ஒரு ஆள் தோத்து ரொம்பவே மனமுடைஞ்சு மன வேதனையில கோணி குறுகி நிற்கும் போது நாங்க அந்த வெற்றியை கொண்டாடுறது உண்மையான மகிழ்ச்சியை தருமென்று நான் நினைக்கல. நீங்க ஒரு மெஜிஷியன், உங்களோட கையில எல்லா விதமான பவரும் இருக்கு. நீங்க நினைக்கிற வாழ்க்கையை, நீங்க நினைக்கிற சிச்சுவேஷனை உங்களால உருவாக்க முடியும். இதுதான் உங்களுக்கான மெசேஜ். ரெசனேட் ஆனா மட்டும் எடுத்துக்கொள்ளுங்க. இது போன்ற வீடியோக்களுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.